இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்தி. ஹாய் சொல்லுங்க. டேய் நீ ஹாய் சொன்னடா. ஹாய் சொல்லுங்கடா. ஹாய் ஹாய். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல என் சித்தம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் செய்யலாம். ஹல்லேலூயா. பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவே, மனிதனை உருவாக்கும்போது தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தீர் தேவனே. இரக்கமுள்ள கர்த்தாவே, அவர்களை கர்த்தாவே ஆண்டவரை பருகி பெருகி பூமியை நிரப்பி அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்த எங்கள் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவரமாய் தேவனே ஆபிரகாம் மீதியாவை ஆசீர்வதித்து ஆண்டவருடைய வியாதியை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் அவர் வளர்ந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தீர் ஐயா. குழந்தை பருவம் மாறி ஆண்டவரே அவர் வேறு நிலையை மாற்றத்தை காணும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவரின் எல்லாம் நம்மாலே உண்டாயிருக்கிறது, நாங்கள் பெறுகிறதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் சபையாக கூடி வந்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தி அன்பின் தேவனே உங்களுடைய சன்னிதானத்தில் கர்த்தாவே நாங்கள் உங்களை துதித்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக கர்த்தரின் ஆராதனையை பொறுப்படுத்தி ஆசீர்வாதமாக நடத்தி முடித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. வரவேண்டிய மக்கள் எல்லாரும் வந்து சேரும்படி கிருபை செய்யும். அன்பின் தேவனே ஏக இருதயத்தை கட்டளிட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம்.
உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. உம்முடைய திருவுள சித்தம் நிறைவாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். அபாதவனே சோதரந்தாவே வணங்கத்தாவே சோதரந்தாவே கர்த்தாவே வாசமாய் இருப்பவரே கர்த்தாவே நேசித்து ரட்சிவரே கர்த்தாவே வாயங்கள் தேவராட்டி கர்த்தாவே சோதரந்தாவே அபாதவனே சன்னியானே கர்த்தாவே சோதரம் அபாதவனே கர்த்தாவே பரிசுத்தமே கர்த்தாவே குடியே கர்த்தாவே சோதரந்தாவே அபாமணி தேவஜனே கர்த்தாவே சோதரந்தாவே ஜீவித கர்த்தாவே சோதரந்தாவே மேலான கிருபையினால் கர்த்தாவே சோதரந்தாவே இன்றைய தினத்தில் கர்த்தாவே சோதரம் அபாதாவே சோதரந்தாவே கர்த்தாவே சோதரந்தாவே சேவகத்திற்கு கர்த்தாவே சோதரந்தாவே ஆசீர்வாதம் கொட்டுமாக கர்த்தாவே சோதரந்தாவே பரிசுத்தவான்கள் கர்த்தாவே சோதரந்தாவே ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே சோதரந்தாவே நன்மையினால் கிருபையினால் கர்த்தாவே சோதரந்தாவே ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தாவே சோதரந்தாவே எல்வாய் கர்த்தாவே சோதரந்தாவே இரக்கம் பாராட்டுவதற்கு கர்த்தாவே சோதரம் அப்பா சோதரந்தாவே நன்றி எடுக்கிறோம் தாவனே அப்பா தாப்பனே கர்த்தாவே சோதரம் அப்பா சோதரந்தாவே அந்த ஆசீர்வாதம் கொண்டது கர்த்தாவே சோதரந்தாவே பரிசுத்தவான்களுக்கு கர்த்தாவே சோதரந்தாவே அப்பா ஆசீர்வாதம் அளித்தது கர்த்தாவே சோதரந்தாவே எல்லாதமான கிருபையினால் கர்த்தாவே சோதரந்தாவே அடியாள ஆட்கொண்டு தாப்பனே கிருபை தாமதாக அருமற்ற மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே.
இருக்கவே முடியாது. தொடர்ந்து இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை சோதரித்து பாஸ்டர் அருள் கேட்போம். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து
வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிரகாரமாக சாமியோட குடும்பத்திலும் ஊழியர் மகன் ஊழியர் ஆபிரகாம் தம்பதியர்களுக்கு கொடுத்ததான மகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் இந்த நாளிலும் கர்த்தருக்கு நன்றி ஏறெடுக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் தூய ஆவியானவர் நமக்கு அருளுகிறதான வார்த்தைகளை ஆலோசனைகளை தேவ சமூகத்திலே சிந்திக்க தியானிக்க இறைவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எரேமியா தீர்க்கதரிசியினாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூர்வ பாதைகள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே பழைய பாதைகள் என்கிற அர்த்தத்திலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பூர்வ பாதைகள் அல்லது ஒரிஜினல் பாதை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். ஒரு நோக்கத்தோடு மனிதனை சிருஷ்டித்தார். தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியை பிறப்பிக்கும்படியாக மனிதனை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதே இறைவனுடைய நோக்கமாக காணப்படுகிறது. நாட்களிலும் மனுக்களும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று அறியாமல் திரள் கூட்டமான மக்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய நோக்கம் என்ன? சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? எதற்காக மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்தார்? எதற்காக கர்த்தர் குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதையெல்லாம் மனிதர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் பலரும் மிருகங்களைப் போல ஜீவிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் பூர்வ பாதை இறைவன் வகுத்த திட்டம் அது ஒன்று உண்டு. அதை நாம் சரியானபடி விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த வேதம் அது இறைவனால் அருளப்பட்டதான பொக்கிஷமாக இது காணப்படுகிறது. இறைவனுடைய விருப்பங்கள், இறைவனுடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய திருவுள சித்தம் எல்லாம் இந்த வேதத்திலே தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தான் அந்த ஒரிஜினல் வழி, பூர்வ பாதை. இங்கே பூர்வ பாதையை இதிலே தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். எனவே அந்த பூர்வ பாதையை நாம் கண்டுபிடித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதை மாறி போகும்போது அல்லல் படக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அப்புறம் தேடி விசாரித்து சரியான பாதையில் வந்து சேரும் போது நிம்மதி உண்டாகிறது. அந்த பிரகாரமாக ஆண்டவர் பூர்வ பாதையை தம்முடைய திருவுள சித்தத்தை எழுதி வைத்திருக்கிறார். இதன்படியே மனிதன் நடக்கும் போது அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகும், இளைப்பாறுதலும் உண்டாகும். பாதை மாறி செல்லும் போது அவன் இளைப்பாறுதல் இல்லாதவனாக தவித்து போகக்கூடியவனாக காணப்படுகிறான். சங்கீதம் 128வது சங்கீதம் 1வது வசனத்தில் இந்த பிரகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் கர்த்தருடைய வழியிலே நடப்பான். அப்படிப்பட்டவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வழி கர்த்தருடைய வழி என்ன? அதுதான் அந்த பூர்வ வழி. அந்த வழியை கண்டுபிடித்து அதிலே நடக்கக்கூடியவன் அவன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா காரியங்களுக்கும் வேதத்திலே ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் எப்படி ஜீவிக்க வேண்டும், மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும், அவன் அதாவது அவனுடைய பிள்ளைகளை அவன் எப்படி வளர்க்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் வேதத்திலே ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. பூர்வ பாதையை வேதம் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குடும்பங்களிலே பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதலாவது பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது பிள்ளைகள் பிறக்கிறது பெரிய காரியம் அல்ல, ஆனால் அவர்களை வளர்த்து ஆளாக்குவது அந்த பூர்வ திட்டத்தின்படி அந்த பிள்ளைகளை வளர்த்து நிலைநிறுத்துவதுதான் பெரிய காரியம் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நாட்களிலும் இந்த குடும்பத்தாருக்கு அருமையான பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாக வளர்த்து எப்படி கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக மாற்றுவது என்பதை வேதம் காண்கிற வெளிச்சத்திலே நாம் சிந்திக்க நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பொதுவாக ஒரு திருமணத்தின் போது ஆலோசனை கொடுப்பார்கள். அப்பொழுது சொல்வார்கள், இது இந்த திருமண தம்பதியர்களுக்கு மாத்திரமல்ல, வந்திருக்கிற எல்லாருக்கும் உரியதான ஆலோசனை என்று சொல்லப்படுவது உண்டு. அந்த பிரகாரமாக இப்பொழுது சொல்லப்படக்கூடியதான அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் அது நம் எனக்கும் சேர்த்துத்தான் எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது என்று நாம் தேவ சமூகத்தில் அவர்களை சிந்தித்து அறிய வேண்டிய சத்தியங்களை அறிய நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 15:9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. ஆனால் மனிதன் அவைகளை மாற்றக்கூடியவனாக இருக்கிறார், அவைகளை புரட்டி போடக்கூடியவனாக இருக்கிறார். இந்த வேதபாரகர் பரிசேயர் அப்படிப்பட்டதான காரியங்களை தான் செய்தார்கள். அதை கண்டுபிடித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சாடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்படியாக பூர்வ பாதையை மாற்றுகிறீர்கள், தேவ சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் கிரியை நடப்பிக்கின்றீர்கள், உங்கள் இஷ்டப்படி செய்கிறீர்கள். போஜனமான பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறமோ எல்லாம் அசுத்தமாக இருக்கிறது, உங்களுடைய உள்ளம் எல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. வெளித்தோட்டத்தின்படி நல்லவர்களாக நீங்கள் காண்பிக்கிறீர்கள். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்பது பூர்வ பாதை. ஆனால் நீங்களோ ஒரு காணிக்கையை கொண்டு போய் கொடுத்து விட்டு நான் பெற்றோரை மறந்து விடலாம் என்று நீங்கள் போதிக்கிறீர்கள். நீங்கள் அதாவது குருடரே, மாயக்காரரை அவளை கடிந்து கொண்டதாக நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இவைகள் எல்லாம் நிலைக்கு அது வந்து பூர்வ பாதையிலேயே கண்டுபிடித்து அதன்படி நாம் நடக்கும் போதுதான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மனுஷருடைய கற்பனைகள், மனுஷருடைய ஆலோசனைகள், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அதே அதிகமான சஜஷன், ஒப்பீனியன், அவைகளெல்லாம் செல்லுபடி ஆகாது. நமக்கு வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் வேதத்தின்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஒரு உத்தம பக்தனாகிய ஆபிரகாமை குறித்து கர்த்தர் கொடுத்ததான சாட்சி. கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஏன்? அந்த ஆபிரகாமுடைய உள்ளத்தை கர்த்தர் அறிந்தார். அந்த ஆபிரகாம் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் சந்ததியாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை, அந்த பூர்வ பாதையை அறிந்து அதிலே நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆபிரகாம் கர்த்தரை, அதாவது தேவனுடைய சிநேகிதர் என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டார் என்று நாம் காண்கிறோம். அவரை குறித்து கர்த்தர் சொன்னதான காரியம், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் பின் சந்ததியாருக்கும் நீங்கள் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வழிகளை நாமும் காத்து நடக்க வேண்டும். நம்முடைய பின் சந்ததியாரும் காத்து நடக்கும்படியாக நாம் அவர்களை
நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. குடும்பத்திலே கத்தர் பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளை எப்படி கத்தருக்கு ஏற்ற பிரகாரமாக வளர்ப்பது என்று வேதத்திலே அநேக ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கத்தரை பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்ட பிள்ளைகளை வளர்க்கும் பெரும் பொறுப்பு அவருடைய பெற்றோரை சார்ந்ததாக காணப்படுகிறது. ஒரு தகப்பன் தாய்க்கு அந்த ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கும் பெரும் பொறுப்பு உண்டு என்பதை வேதம் காண்பிக்கிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன் என்று சபை குறித்ததான வைராக்கியத்தை அப்போஸ்தலன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி ஒரு சரியான ஒரு புருஷனிடத்திலே ஒப்படைக்கும் பொறுப்பு தகப்பனுக்கு உரியதாய் காணப்படுகிறது. எனவே தகப்பன்மார் தங்களுடைய குடும்பத்தை சரியானபடி நடத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வைராக்கியமாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். சபையை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான கரிசனை, அக்கறை, வைராக்கியம், சிந்தை அது நமக்கு மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. பிள்ளைகளை மிகவும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய பெரும் பொறுப்பாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகப்பன் அவர் எப்படி காணப்பட வேண்டும்? ஒரு தகப்பனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கலாம். யோபு 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லட்சத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். உத்தமனாகிய யோபுவை குறித்து இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுறவனுமாகிய யோபு என்று அவரை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த உத்தம பக்தனாகிய யோபு அவருடைய குடும்பத்தை அவர் எப்படி நடத்தினார்? அவருக்கு 10 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். அந்த 7 ஆண் மக்கள் அவ்வப்போது அவர் வீடுகளிலே விருந்து செய்கிறது உண்டு. அப்படி எல்லாரும் ஒன்று கூடி விருந்து சாப்பிடுவார்கள். அந்த விருந்து முடிந்த உடனே, அந்த விருந்து நடக்கும் போது இவர் ரொம்ப பயந்து கொண்டே இருப்பார். இந்த பிள்ளைகள் தேவ பயத்தை விட்டு விடுவார்களோ, ஏதாவது தவறான வார்த்தைகளை பேசி விடுவார்களோ, தேவனை இருதயத்தில் தூஷித்து விடுவார்களோ, சந்தோஷத்தில் எதையாவது செய்து விடுவார்களோ என்று பயந்து அந்த விருந்து முடிந்த உடனே அந்த பிள்ளைகளுடைய லட்சத்துக்கு தக்கதாக சர்வாங்க தகன பலி செலுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தப்பை அவர் செய்தார்கள் என்று அதற்காக செலுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒருவேளை அவர்கள் செய்திருப்பார்களோ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. பிள்ளைகளை இப்படிப்பட்டதான ஒரு பயத்தோடு வளர்க்கக்கூடியதான தந்தைகளாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்னுடைய பிள்ளை பக்தி உள்ள பிள்ளையாக காணப்பட வேண்டும். பக்தி மார்க்கத்தில் இருந்து அது வழி விலகி சென்று விடக் கூடாது. அது என்றைக்கும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். எந்த தவறும் செய்து விடக் கூடாது என்றதான ஒரு வைராக்கிய சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்று இந்த பக்தனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலோ
யாரும் ஆராய்ந்து நிதானிக்கப்படா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் சரியான ஆவிக்குரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களையும் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நாம் நிதானித்து அறியக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை நாம் அறியக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இது தேவ சித்தமா, இது அது தேவன் இதற்கு கொடுக்கிறதான ஆலோசனை என்ன என்று அறிந்து காத்திருந்து ஜெபித்து ஆலோசனை பெற்று நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியானபடி இருக்கும். அதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. தலைவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் காண்பிக்கிறது. தாவீதை குறித்து நாம் வாசித்து அறிகிறோம். அவர் ஆட்சி செய்த காலங்களிலே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை பெற்று நான் இதை செய்யலாமா, எப்படி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டு 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 யுத்தத்துக்கு போகலாமா, எப்போ போக வேண்டும், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை கேட்டு 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 செய்ததாக சித்தி அடைந்ததாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பூர்வ பாதையை கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும். அப்படி அறிந்து அதன்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும், எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். நம்முடைய தேவன் கர்த்தருக்கு ஆலோசனை கர்த்தர் என்று ஒரு பெயரும் உண்டு. யாருக்கு ஆலோசனை கிடைக்கும், யார் ஆலோசனை கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். அது பிரகாரமாக தேவ ஆலோசனையை நாம் பெற்று தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவர்களாக நாம் காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாவற்றிலும் நாம் சமாதானமாக காணப்பட முடியும் என்று அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த பிரகாரமாக தந்தையினுடைய பொறுப்பு இப்படிப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாய்க்கு அடுத்தபடியான பெரும் பொறுப்பு இருக்கிறது என்று வேதம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:10. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்கள் கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையை நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தார். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறவர்களாக சரியான பிரகாரம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்க்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். சிலர் பிள்ளைகளை வளர்ப்பார்கள், அவருடைய உடம்பை மாத்திரம் வளர்ப்பார்கள், ஆவிக்குரிய பிரகாரமான எந்த வளர்ச்சியும் இருக்காது. இப்படி இராதபடிக்கு பிள்ளைகளை சரியான பிரகாரம் வளர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பக்தி உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை அந்த தாய் வளர்க்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு. தாய்க்கு பிள்ளையை வளர்க்கக்கூடியதான பெரும் பொறுப்பு உண்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாய் எப்படி காணப்பட வேண்டும்? அதாவது தீத்துவின் புத்தகத்திலே இந்த பிரகாரமாக எழுதப்பட்டிருக்கிறது. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இந்த முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அவர்கள் பக்தி உள்ளவர்களாக ஜீவித்து பின் அதாவது இள வயதுள்ளதான பிள்ளைகளுக்கு வாலிப அதாவது புதியதாக திருமணமாகி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு இவர்கள் ஆலோசனை சொல்லத்தக்க விதத்திலே இவர்கள் பக்குவம் அடைந்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது புதிதாக திருமணமாகிறவர்களுக்கு பல காரியங்களிலே ஆலோசனைகள் தேவைப்படும். இவர்கள் முன்மாதிரியாக அவர்கள் ஜீவித்து இவர்களுக்கு ஆலோசனை சொல்லத்தக்க விதத்திலே அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று தீத்துவின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரகாரமாக இந்த பிள்ளையை ஒரு பக்தி நெறியிலே வளர்க்க வேண்டுமானால் இந்த தாய் ஒரு முன் மாதிரியான வாழ்க்கை உடையவளாக அவள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பெற்றோர் நம் வீடுகளில் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மாதிரியை தான் அவர்கள் பார்ப்பார்கள். எனவே என்னுடைய பிள்ளை இன்ன பிரகாரம் வளர வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 5:10 எழுதப்பட்ட பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அந்நியரை உபசரிக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்கிற பழக்கம் இருந்தால் நம்முடைய பிள்ளையும் வளர்ந்த பிறகு அந்நியரை உபசரிக்கும். பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவ வேண்டும், அதாவது சபையை நேசிக்க வேண்டும், பரிசுத்தவான்களை நேசிக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி செய்தால் பிள்ளைகளும் பரிசுத்தவான்களை கனம் பண்ணுவார்கள். உபத்திரவப்படுவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரியம் இருந்தால்
பிள்ளையும் அதை கற்றுக்கொள்ளும். சகலவித நற்கிரியையும் செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நாம் செய்ய ஒவ்வொரு காரியங்களும், நாம் செய்கிற கிரியையை என்னுடைய பிள்ளை பார்க்கிறது, என்னுடைய பிள்ளையும் இந்த மாதிரி வளர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நாம் கிரியை நடப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு கெட்ட மாதிரி நம்மிடத்தில் இருந்தது என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளை அந்த மாதிரியை பின்பற்றும். நாம் 100 நல்ல காரியத்தை செய்திருப்போம், ஒரு கெட்ட காரியத்தை செய்திருப்போம் என்றால் நம்முடைய பிள்ளை முதலாவது அதைத்தான் பிடிக்கும். நம்ம தவறு செய்யும் போது அதைத்தான் சுட்டிக்கான், நீங்க எப்படி என்ன செஞ்சீங்களே, அதான் 99 நல்லதை பத்தியே பேச மாட்டாங்க, அதைத்தான் சுட்டி காண்பிப்பாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நல்ல மாதிரி காண்பிக்க மிகவும் விழிப்பாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஸ்திரீகள் எப்படி தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் எழுதப்பட்டதை வாசிக்கலாம். ஸ்திரீகள் பொதுவாக அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். எப்படி அலங்கரிக்க வேண்டும்? 1 தீமோத்தேயு 2:9-10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தேவன் சில அலங்காரத்தை விரும்புகிறார், சில அலங்காரத்தை வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நம்முடைய நடை உடைகளை பார்க்கும் போது இவர்கள் பக்தி உள்ளவர்கள், இவருடைய உடையை பார்த்தாலே இவர்கள் பக்தி உள்ளவர்கள் என்று தெரிகிறது என்று, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய அலங்கரிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபத்திலே இந்த பிரகாரம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்கலாம். 1 பேதுரு 3:3-4. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அழியாத அலங்கரிப்பு, தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற அலங்கரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகம் அதான் எல்லாரும் விட அதிகமாக நான் நகை போட்டிருக்கிறேன், அது கர்த்தருடைய பார்வையிலே அலங்காரம் அல்ல. தேவனுடைய பார்வையிலே அலங்காரம் எது? இருதயத்திலே மறைந்திருக்கிறதான அந்த குணம், அந்த சாந்த குணம், அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. அது சாந்த குணம் எப்படி வெளிப்படும்? நம்முடைய செயல்பாட்டிலே வெளிப்படும், நம்முடைய வார்த்தையிலே வெளிப்படும். அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்ட அலங்கரிப்பு. பூர்வ பாதைகளை நாம் அறிய வேண்டும். தேவன் எதை விரும்புகிறார் என்று நாம் அறிய வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை நல் வழியிலே நடத்த மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். நாம் நல்ல மாதிரிகளை அவர்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தாய் தகப்பன் இவர்கள் பிள்ளைக்கு ஒரு வேலியாக காணப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது பெற்றோருடைய கடமையாக காணப்படுகிறது. இப்ப கிராமங்களிலே அந்த கோழிகளை அடைகாத்து குஞ்சு பொரித்து தாய் கோழியோட இருக்கிறதை நாம் பார்ப்போம். அது நம்ம பார்க்கும்போது அது மிகவும் வியப்பாக இருக்கிறது. என்னுடைய சிருஷ்டிப்பை நாம் பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த தாய்க்கோழி அந்த குஞ்சுகள் ஒரு பருவம் அடைகிற வரைக்கும் அது வேற எந்த கவலையும் இருக்கா. அதனுடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும், அதுகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், என்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கணும், அதுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், என்னுடைய குஞ்சுகளை, வேற எந்த நோக்கமும் இருக்காது. அந்த பிரகாரமாக பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் மேல் மிகுந்த கரிசனை உடையவர்களாக காணப்பட வேண்டும். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எனவே வேலியாக இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
பிள்ளைகளை தனியாக, பெண் பிள்ளைகளை தனியாக எங்கேயும் அனுப்பக்கூடாது. காலேஜில் ஸ்கூலில் டூர் போவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டூர் போனால் நம்முடைய குடும்பமாக நாம் போக வேண்டும். நமக்கு டூர் என்னது? நமக்கு ஆவிக்குரியவங்களுக்கு டூர் என்னது? ஆராதனை தான் டூர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அது ஒரு டூர், இடைநாள் ஆராதனை அது ஒரு டூர், வாச ஆராதனை அது ஒரு டூர், அதாவது முழு ஜெபம் அது ஒரு பெரிய டூர். இப்படியே அந்த பிள்ளைகளை சிறு பருவத்திலிருந்து நம்மோடு கூட நாம் அதாவது கூட்டி சென்று பழக்குவிப்போம் என்றால் அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் வேற எதையுமே விரும்ப மாட்டாங்க. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா அதிலே இன்பம் காண ஆரம்பிப்பார்கள், உலகத்தை வெறுத்து விடுவார். நம்ம ரொம்ப பெரிய போதனை ஒன்றும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மோடு கூட அந்த ஆராதனைக்கு கூட்டிட்டு வந்துட்டு பக்தியிலே வளர்வதற்கு நாம் முயற்சி செய்தால், ஒப்பு கொடுத்தால் போதுமானது. கர்த்தர் மற்ற காரியங்களை பார்த்து கொள்வார். பிள்ளைகளுக்கு சரியான பாதுகாப்பு நாம் கொடுக்க வேண்டும். ஆராதிக்கிற காரியங்களிலே சிலர் இப்படியாக, அதாவது ஒருத்தர் மட்டும் வந்துட்டு இருப்பாங்க, மற்றவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சிலர் கணவனும் மனைவி வருவாங்க, பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு ஏதுவான காரியங்கள். எனவே நாம் இவங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க அந்த கோழி தான் நமக்கு உதாரணம். அந்த குஞ்சை எப்பவும் கூடயே கூட்டிக்கொண்டிருக்கிறது போல நம்முடைய குடும்பத்தை எப்பொழுதும் நாம் அரவணைத்து நம்முடைய அரவணைப்புக்குள்ளாக பாதுகாப்பாக வைத்து இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பொம்பளை பிள்ளைகளை தனியாக எங்கேயாவது நைட்ல ஏதாவது வாங்கிட்டு அங்க போ இங்க போன்னு அனுப்புறது சில குடும்பங்கள் எல்லாம் பார்த்துருக்குறது. இப்படி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் தவறு. இப்படியெல்லாம் நாம் செய்யவே கூடாது. இது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. நம்முடைய குடும்பத்தை மிகவும் கட்டுக்காப்போடு பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், குடும்பத்தோடு ஆராதிப்பேன் என்று பாட்டு பாடுகிறோம். குடும்பத்தோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதிலே இருக்கக்கூடியதான மகிழ்ச்சி வேறு எதிலையும் இல்லை. அந்த அப்படி குடும்பமாக ஆராதிக்கிறவர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். என்னை கனம் பண்ணுவதை நானும் கனம் பண்ணுவேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அந்த பிள்ளைகள் பிற்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். இவங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க நல்ல வழியை, இவங்க அவங்க பிள்ளைகளை கற்றுக்கணும். எனவே வாழையடி வாழையாக அந்த சந்ததி பரிசுத்த சந்ததியாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாக வாழும், வளரும், செழிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே பிள்ளைகளுடைய வாழ்வு பெற்றோருடைய கைகளிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நம்முடைய வீடுகளிலே வயதானவர்கள் இருப்பார்கள், தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பார்கள். அவர்களையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. அவர்களும் வீட்டிலே இருக்கும்போது, அதாவது கணவன் மனைக்கு வேலைக்கு செல்வார்கள், பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ இவர்கள் அந்த வேலையாக இருந்த அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீமோத்தேயு குறித்து சொல்லும்போது, தீமோத்தேயுவிட்ட இருந்த விசுவாசத்திற்கு காரணம் அதனுடைய பாட்டியுடைய விசுவாசமும் அவருடைய தாயாருடைய விசுவாசமும் இவரிடத்திலே வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதாவது தாத்தா பாட்டி இவர்களுடைய ஐக்கியமும் நமக்கு அவசியமானதாக காணப்படுகிறது. அது நம்முடைய குடும்பத்துக்கு வயதானவர்கள் நம்முடைய வீடுகளில் இருப்பார்களானால் அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் பிள்ளைகள், அதாவது பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டிக்கு கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேர பிள்ளைகளை முதியோர்கள் மிகவும் அன்பாக நேசிப்பார்கள். பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு அரவணைப்பு தேவை. அநேக குடும்பங்களிலே முதியவர்களை மதிக்கிறது இல்லை. இது அவர்களுக்கே இக்கட்டாக முடியும். முதியவர்கள் குடும்பத்துக்காக உழைத்தவர்கள், அவர்களை முதல் வயதிலே தாங்க வேண்டியது குடும்பங்களுடைய கடமை. அவர்கள் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பார். அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலியாக இருந்து குடும்பத்திலே அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள்.
எனவே இந்த நிலையில முதியோர்களை நாம் கனம் பண்ணுவோமானால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு வேலியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த நிலையிலும் இது இறைவன் காண்பிக்கிறதான பூர்வ பாதையாக இருக்கிறபடியினால் இந்த காரியங்களிலும் நாம் குறைவில்லாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள இறைவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அடுத்தபடியாக எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 13:17. அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர்கள் திருச்சபையினுடைய மேய்ப்பர்கள், அவர்களுக்கு மேய்ப்பன் என்றதான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆடுகளை மேய்க்கிறது மாதிரி திருச்சபையினுடைய ஆத்துமாக்களை மேய்க்கிற பொறுப்பு மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிரகாரமாக மேய்ப்பர்கள் அவர்கள் பொறுப்பாக அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறபடியினால், பொறுப்பாளிகளாக கர்த்தர் அவர்களை நியமித்திருக்கிறபடியினால் அவர்கள் சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள், பிரயாசப்படக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே அவர்கள் சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்வதற்காக அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி இருப்போமானால் அவர்கள் சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்வார்கள். யார் யார் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை குறித்து எல்லா ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்காக இவர்கள் சந்தோஷமாக ஜெபம் பண்ணுவார்கள். கீழ்ப்படியாதவர்களுக்காக என்ன ஜெபம் பண்ணுவார்கள்? ஆண்டவரே, இந்த ஆத்மாவுக்கு கீழ்ப்படிதலை தார், இந்த ஆத்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் வந்து கீழ்ப்படிய மாட்டேங்குது, அவர்கள் நல்ல மனசை தாரும் என்று அவர்கள் சங்கடமாக ஜெபம் பண்ண நேரிடும். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று சொல்லப்படும். எனவே ஊழியருடைய ஜெபம், மேய்ப்பருடைய ஜெபம், நடத்துகளுடைய ஜெபம் நமக்கு தேவை. அவர்கள் சந்தோஷமாக ஜெபிப்பார்களானால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய பாதையை, தம்முடைய வழியை நமக்கு காண்பிக்கிற வேதத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். நாம் தியானித்த பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இறைவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் குறைபாடுகள் இருக்கலாம். அந்த பூர்வ பாதையிலிருந்து நாம் வழி தவறி சென்றிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த வழியிலே வந்து சேர வேண்டும், நம் சமாதானத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இப்படிப்பட்டதான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனத்தை கூட படிக்கலாம். ஏசாயா 54:13. பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். கர்த்தர் போதிக்க வேண்டும் என்றால் அந்த அபிஷேகம் இருந்தால்தான் அந்த போதனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் போதிப்பார். அப்படி கர்த்தரால் போதிக்கப்படும் போது அவருடைய சமாதானம் மிகவும் பெரியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய போதனைகளை நாம் அறிய வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் அந்த கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் ஜெபத்திலே தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். நாம் ஜெப ஜீவியம் நமக்கு இல்லை என்றால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது, கர்த்தருடைய சித்தத்தை நாம் உணர முடியாது. எனவே நாம் யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு
தேவ சித்தம் வெளிப்படும். அவர்கள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பரிசுத்த ஆவியை பெற்று நாம் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு பேசக்கூடியவராக இருப்பார். இந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 21 அதிகாரம் 8-9 வசனங்களை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 21 அதிகாரம் 8-9. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். பிலிப் என்னும் சுவிசேஷனுக்கு 4 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். 4 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகளுக்கு ஊழியம் உண்டா? உண்டு. வேதத்திலே அதற்கான வரைமுறைகள் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை ஸ்திரீகள் செய்யலாம். இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியத்தை அவருடைய 4 குமாரத்திகள் செய்தார்கள் என்று சொல்லப்பட்ட நம்முடைய பிள்ளைகளும் இதற்காக ஊழியம் செய்யலாம். கொடுக்கிறதிலே கொடுத்து ஊழியம் செய்யலாம், ஜெபித்து ஊழியம் செய்யலாம், தீர்க்க தரிசனம் சொல்லி ஊழியம் செய்யலாம். அதாவது நாம் எந்த அளவுக்கு ஜெப ஜீவியத்தில் தரித்திருக்கிறோமோ அந்த அளவு தேவன் நம்மோடு கூட இடைபடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிரகாரமாக நாம் ஜெபத்திலே காத்திருந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தலை கொடுப்பார். அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். இந்த பிரகாரமாக கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து அதன்படியே நடந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நல்வாழ் வாழ இறைவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Jesus, hallelujah. நன்றி 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 தேவனே, நன்றி நன்றி கர்த்தா. ஹalleluya. சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் 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 கர்த்தாவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. எங்களை சிருஷ்டித்து கர்த்தாவே உமக்கு சோத்ரம் 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 கர்த்தாவே. நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர் கர்த்தாவே. தேவனே உமக்கு சோத்ரம் செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எப்படியாய் கர்த்தாவே நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தாவே உம்முடைய வேத வாக்கியங்களை கொண்டு கர்த்தாவே நீர் கர்த்தாவே போதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தாவே வேதம் கர்த்தாவே தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளை இந்த நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த பூர்வ பாதைகளை கர்த்தாவே இந்த நாட்டிலே உலகம் அறிய முடியாதபடி கர்த்தாவே தந்தன் வழியிலே சென்று அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறதாம் நாங்கள் கர்த்தாவே உமக்கு பயந்து கர்த்தாவே உம்முடைய வழிகளிலே நடக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் ஜெபிக்கிற கர்த்தாவே. குடும்பத்திலே கர்த்தாவே தாய் தகவன்மார்கள் கர்த்தாவே எப்படியாக தங்களுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று கர்த்தாவே வேதத்தை கொண்டு கர்த்தாவே வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆபிரகாம் கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் கர்த்தாவே நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கற்பிப்பான் என்று கர்த்தாவே தேவன் சொன்னீரே கர்த்தாவே. அப்படி போல கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே தேவனுடைய நீதியிலும் தேவனுடைய நியாயத்திலும் செய்ய கர்த்தாவே சரி, முடியும் நல்லா சுத்தி வாங்க. சோத்தம் அப்படி சோத்தம்
ஹalleluya 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 ஸ்தோத்திரம் கைவிடுங்க. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு செய்ததான நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, குழந்தை பருவத்தில் இருந்து கர்த்தாவே மாற்றம் அடைந்து தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பெண்மையை தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறார் எங்கள் தேவனே, ஆசீர்வதியும் கர்த்தாவே. பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம். தீங்கும் அணுகாதபடி வேலி அடைத்து காவல் செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆவியிலும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் வளர்ந்து விளக்கும்படி கர்த்தர் நல்ல கருவியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. வளர்ப்பதற்கு ஏதுவான பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல புத்தியையும் தெளிவையும் அறிவையும் கொடுத்து கர்த்தாவே ஆண்டவர் உமக்கு ஏற்ற பிரகாரம் வளர்க்க கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை இவளோடு தங்கி இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதா. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏப்ரகாமுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து பங்கேற்ற எல்லாருக்கும் ஏப்ரகாம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏப்ரகாம் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய தாசர் அவர்களும் பரிசுத்தவான்களும் தேவ பிள்ளைகளும் இங்கே வந்து என் மகளை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து என் மகளுக்காக அவரோட நல்வாழ்வுக்காக பரிசுத்தவான்களும் தெய்வ பிள்ளைகளும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்கு கூடி வந்திருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் என் மூத்த மகள் எஸ்தர் கேத்தரின் புஷ்பவதி ஆனதுக்காக நன்றி எடுக்கிற கூட்டத்திற்காக தேவன் மகிமையாக நன்மை செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதே போல் கூடி வந்திருக்க பரிசுத்தவான்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவள் புஷ்பவதியான செய்தியை கேட்டு எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டானது. அதே சமயத்தில் இந்த மாதிரி கூட்டம் வைக்க வேண்டும் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குடும்பத்தில் அதை குறித்து யோசனை பண்ணணும், இது தேவையா, இது செய்யணுமா, இதனால் என்ன என்று பல யோசனையாக ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஏப்ரகாம் கேட்டுக்கிட்டே இருந்தான், எப்போ கூட்டம் வைக்கலாம், எப்போ கூட்டி பொறுமையாக இரு என்று சொல்லிக்கிட்டே இருந்தேன். பல அங்கங்கே போக வேண்டிய வேலைகளும் இருந்தது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த கூட்டம் எப்படி வைக்கலாமா வேண்டாமா, இது தேவையா அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பேசினார். அதாவது இது ஒரு பெரிய காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதனால இதை பெரிய படாடோபமாக ஓகோ என்று பெரிய விழாவாக கொண்டாடுவதற்கு பதிலாக அப்போ பல பேர் வருவாங்க, பல காரியங்களை செய்வாங்க, நாம் திருப்பி செய்ய வேண்டியவர்களாக இருக்கும், அல்லது நாம் செய்ததற்கு பதிலாக அவர்கள் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதனால அப்படி நமக்கு பெரிசாக செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு சோத்திர கூட்டத்தை திட்டக்குடியில் ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு நான் சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன் பிரகாரம் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்பாடு செய்து கர்த்தருக்கு நன்றியை செலுத்தவும், சபையாருக்கு முன்பாக சந்தோஷப்படுவதனுடைய கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிற பிரகாரம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஸ்தோத்திரம்.
பங்கு பெற்ற பரிசுத்தவான்களுக்காகவும் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இது மட்டும் இந்த கூட்டத்தை பொறுப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரம் செலுத்துவோம். கர்த்தாவே, கர்த்தருடைய சித்த பிரகாரம் கர்த்தாவே இந்த நாளிலும் இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரை கர்த்தருக்கு நன்றி பலியை ஏறெடுக்கும்படி கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் இன்மட்டம் பொறுப்படுத்தி ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. பங்கு பெற்ற உங்களுடைய பரிசுத்தவான்களுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து தேவ கிருபை யாவரோடும் தங்கி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. பரமங்கள் இருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் யாவரோடும் தங்கி இருப்பதாக. எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருந்தோடு பிள்ளையை ஆசீர்வதிக்குமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவரும் விரும்பாதவன் இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீர். என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீர். உயவன் கையில்
பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம் உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம் உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்திட்டே என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்திட்டே குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன் உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன் சாம்பார்